பாலா எதர்ச்சியா வராரு. பாலா எதர்ச்சியா வராரு. எதர்ச்சியா அப்படி எதர்ச்சியா பாலா வரும்போது அங்க ஒரு அம்மா வந்து எதர்ச்சியா வந்துட்டு எதர்ச்சியா வந்து அந்த அம்மாக்கு எதர்ச்சியா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எதர்ச்சியா உதவி கேட்க வேண்டிய சூழல் வருது. அந்த நேரத்துல எதர்ச்சியா நமக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கு, நமக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கு. அந்த நேரத்துல எதர்ச்சியா பாலா கையில ஒரு கட்டு காசு இருக்கு. அந்த கட்டு காசை கையில வச்சு கொடுக்குறாரு. எல்லாமே எதர்ச்சியா இருக்கு. இதுல என்ன கொடுமைனா எதர்ச்சியா ஒரு பக்கம் கேமரா தான் பரவாயில்ல, ஆனா எதர்ச்சியா கேமரா இருக்கு, லைட் இருக்குது, எதர்ச்சியா எல்லாமே எதர்ச்சியா நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடந்தது இவரு போய் பார்த்தாரா, இவருக்கு தெரியுமா இல்ல இவரு தான் கேமரா பிடிச்சாரான்னு தெரியல. ஸோ அது எதிர்ச்சாவும் நடந்திருக்கலாம், பிளான் பண்ணியும் நடந்திருக்கலாம். பிளான் பண்ணி நடந்தாதான் இப்ப என்ன, ஏன் ஹெல்ப் பண்றது யாருக்கும் தெரியாம ஹெல்ப் பண்றது தான் பெஸ்டா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளான் பண்ணாலும் சரி, பிளான் பண்ணாம எதிர்ச்சியா நடந்தாலும் சரி, அவர் பண்ணது கரெக்ட் தான். ஒருத்தவன் நல்லவனா இருந்தா இந்த நாட்டுல வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க, அது என்னமோ கரெக்ட் தான். கெட்டவனா இருந்தா தான் இங்க நாட்டுல வந்து எல்லாருக்குமே பிடிக்குது. நல்லவனா இருந்தா யாருக்கும் பிடிக்க மாட்டுது. எவ்வளோ நல்லவராக இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம், கேமரா வச்சு பண்ணிட்டோம், எதை வச்சு வீடியோ எடுத்து போட்டோம், எல்லாம் போட்டோம், அதெல்லாம் வந்து நம்ம தப்பு நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க இஷ்டம். பப்ளிக்காக ஹெல்ப் பண்ணுறதும் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறதும். ஸோ நம்மளை பார்த்து 4 பேர் 4 விஷயம் கற்றுக்கணுன்ட்டு இந்த மாதிரி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான். நிறைய பேர் வந்து தப்பான வீடியோ போடுறாங்க, எவ்வளோ கேவலமான வீடியோ, அசிங்கமாக பேசுறதுல வீடியோ போடுறாங்க. அவங்களெலாம் கேட்கறதுக்கு யாருக்கும் முடியல. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி வீடியோ போட்டால் அவங்களுக்கு நோவுதா? அப்புறம் கெட்ட விதமாக தான் வீடியோ போடணுமா? நல்லதெல்லாம் வீடியோ போடவே கூடாதா? பாவம், எல்லாருக்கும் நல்லது நினச்சி ஹெல்ப் பண்ண போயிட்டு இப்போ அவருக்கு அவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து காசு இருந்தும் ஹெல்ப் பண்ணுற முடியாமல், ஹெல்ப் பண்ணணுன்ற மனசு இல்லாமல் அந்த காசை வந்து ரைடு வந்தால் எரிக்கிறது, தூக்கி போடுறது, அப்புறம் குப்பையில போறது, தண்ணியில போறது, இந்த மாதிரி பண்றாங்க நிறைய பேர். ஆனா இவருக்கு வந்து இவர்கிட்ட காசு இருந்து அவருக்கு எதுவுமே யூஸ் பண்ணிக்காம அடுத்தவங்களுக்கு பண்ணணும்ன்ற மனசே எவ்வளவு பெரிய மனசு. ஆனா நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. இவரால் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. ஸோ அது எவ்வளவு பெரிய விஷயம். அத பெருமையா பேசாம ஏதோ ஒரு சின்ன விஷயத்த புடிச்சிட்டீங்க, அது வந்து இவ்வளோ கழி ஊத்தின்னு இருக்கீங்க. ஒரு கடவுள், இதுதான் வந்து உலகம். நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு இருக்கான், அவன் எப்போ சிக்குவான் அப்படின்ற தீவிரமா தேடுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ போய் வந்து இவர் மாட்டிக்கினாரு. நிறைய பேர் வந்து நம்மள மாதிரி திங்க் பண்ணுவாங்க, அவர் வந்து எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பப்ளிக் கிட்ட வந்து தப்பானவங்களா காமிக்கணும் அப்படின்றவங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்பிடாதீங்க தயவு செஞ்சு. அது வந்து அவருக்காக அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹெல்ப் வாண்டடாக வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து நம்ம நாட்டில் கம்மி தான். ஸோ இப்படி ஹெல்ப் பண்ணுறவங்களையும் இந்த மாதிரி வந்து அவங்க ஹெல்ப் பண்ணால் இது இவ்வளோ பிரச்சனை வருதா, இதுக்கு பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு நினைக்க வச்சிடாதீங்க. ஸோ